Bismillah walhamdulillah wassalatu wassalamu ala rasulillah ma ba'd rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli rabbi zidni ilma. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, என் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் கிருபையால் முதல் ஜுஸுவை நாம் நிறைவுபடுத்தி இப்பொழுது நாம் சொன்னதன் அடிப்படையில் ஒரு ரிவிஷன், ஒரு மேல் பார்வை, இந்த ஒரு ஜுஸுவை ஒரே செஷனாக ஒரே செட்டிங்கில் இருந்து நம்ம முழுசாக பார்க்குறத விடவும் ஒரு 10 பக்கமாக இன்ஷால்லா பார்ப்போம். முதல் பக்கத்திலிருந்து 10வது பக்கம் வரை நம்ம இந்த முதல் ஜூஸில் என்ன படித்தோங்கிறத பாயிண்டர்ஸோடு நம்ம வைத்து அந்த முதல் ஒரு பக்கத்தை நம்மளுக்கு இன்ஷால்லா ஷேர் பண்ணி நம்ம 4 பாயிண்டர்ஸாக அந்த பக்கத்தை அப்படியே நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இன்ஷால்லா போகலாம். இன்றைக்கு இன்ஷால்லா இந்த 10 பக்கத்தை நம்ம முதல் 10 பக்கத்தை ரிவைஸ் பண்ணிவிட்டு நாளை மறுநாள் இன்ஷால்லா அடுத்த 10 பக்கத்தை நம்ம இன்ஷால்லா ரிவைஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்மளுக்கு 3/4 ஹவர் கூட தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா ஒரு ரிவிஷனுங்கிறனால அதை விட குறைவான நேரத்தில் நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். பாருங்கள், அல்ஹம்துலில்லாஹ் குரானுடைய முதல் ஜுஸுடைய மீள் பார்வை பக்கம் 1 10 வரை, பேஜ் நம்பர் 1 to 10. முதலாவது பக்கம் இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ முதலாவது பக்கத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா 2 பாயிண்டர்ஸ்லையும் சூரத்துல் பக்ராவை ஆரம்பித்து அதை 2 பாயிண்டர்ஸ்லையும் நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இட் கேவ் அஸ் 4 பாயிண்டர்ஸ். இந்த முதல் பக்கம் நமக்கு 4 செய்திகளை தந்தது. ஓகேயா? அந்த 4 செய்தியை மட்டும் நம்ம அப்படியே திரும்ப ரீகால் பண்ணுறதா இருந்தால், புகழ் அல்லாஹ்விற்கே, 1A 1B நேர்வழிக்கான பிரார்த்தனை, 1C முத்தகீன்களுக்கு நேர்வழி, 1D முத்தகீன்களின் பண்பு, இப்படின்னு சொல்லும் போதே ஈடுபாடோடு, சிந்தனையோடு, கவனத்தோடு இந்த செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு நம்ம ஞாபகம் வந்துடும். புகழ் அல்லாஹ்வுக்கேங்கிறது சூரா ஃபாத்திஹாவோட ஃபர்ஸ்ட் ஹாஃபு, நேர்வழிக்கான பிரார்த்தனை அல்லா கற்றுத்தரா நம்ம இதுவாக செய்கிறோம் செகண்ட் ஹாஃபு 1B. அதுக்கப்புறம் முத்தகீன்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டுங்கிறது நம்ம 1Cல பார்த்தோம், சூரா பக்ராவோட ஸ்டார்டிங்கு. அப்புறம் 1Dல அந்த ஃபர்ஸ்ட் பேஜோட லாஸ்ட்டில் வந்து முத்தகீன்களுடைய பண்புகள் என்ன, அவங்க எப்படிப்பட்டவர்கள் அல்லா சொன்னால் அல்ல அப்படின்னு நம்மளுக்கு ரீகால் ஆயிடும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் நம்மளை ரீகால் ஆகாட்டியாலும் ஓவரால் அவுட்லைன் நம்மளுக்கு இந்த 4 பாயிண்டர் சொல்லும் போது இந்த பக்கம் நம்மளுக்கு நினைவில் வரும். அந்த அடிப்படையில் தான் நம்ம படிச்சிருக்கோம். இது நம்ம கோர்ஸினுடைய ஒரு பியூட்டி, ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் நம்ம ரீகால் பண்ணுறோம். ஸோ ஆயத்துக்குள்ளே முக்கியமானதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வசனங்களை வந்து ஓதி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனங்களுடைய வார்த்தைக்கு வார்த்தை, பொருளை அதாவது டிரான்ஸ்லேஷன், பொருளடக்கத்தை நம்ம பார்க்க தேவையில்லை. முழுமையான தர்ஜுமாவையும் பார்க்க தேவையில்லை. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இது வந்தது அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம ஒரு டச் எடுத்துகிட்டு இந்த செஷனுடைய எண்டில் 10 பக்கத்தில் முதல் 10 பக்கத்தில் இவ்வளோ விஷயம் நம்ம படித்தோம்னு ஒரு கோர்வையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதான் இன்றைய இந்த ரிவிஷன் செஷனுடைய இந்த மீள்பார்வை அமர்வினுடைய நோக்கம். ஓகேங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். சூரத்துல் ஃபாத்திஹா என்பது ஆரம்பித்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படிங்கிற இந்த முதல் பாயிண்டில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் தான் எல்லா புகழும், அவன் அளவற்ற அல்ல நிகரற்ற அன்புடையவன், அவன் நியாயத்திற்கு நாளுடைய அதிபதியாக இருக்கான், அந்த அல்லாஹ்ட்டே நம்ம வந்து அல்லாஹ்வை வணங்குறோம், அல்லாஹ்ட்டே உதவி தேடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படித்தோம். ஸோ இதுலேருந்து நம்ம ஒரு செய்தி எடுத்துக்கிட்டோம், புகழ் என்பது அல்லாஹ்வுக்கு அப்படிங்கிறத என்னோட மெயின் கருத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த 3 வசனங்கள், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலத்தல்லீன் அப்படிங்கிறதுல வந்து நேர்வழி அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அல்லாஹ் புகழ்ந்துட்டு அல்லாஹ்ட்ட நம்ம நேர்வழி கேட்குறோம். புகழ்ந்ததுல நோக்கமே என்ன? ஐஸ் வச்சோம், அல்லாஹ் எதுக்கு ஐஸ் வச்சோம்? அல்லாஹ்ட்ட ஹிதாயத்து கேட்கறதுக்காக. அப்போ அல்லாஹ்ட்ட வந்து நம்ம ஹிதாயத்து கேட்குறோம். அந்த ஹிதாயத்து எப்படிப்பட்டது? அல்லாஹ் அருள் புரிந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹிதாயத்தை நம்ம கேட்குறோம். வழித்தரனவங்களுடைய அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவங்களுடைய ஹிதாயத்து இல்லது, அப்படிப்பட்ட வழி இல்லைன்னு சொல்லி நம்ம சூரத்துல் ஃபாத்திஹாவை படித்து முடித்தோம். இது சாராம்சம். இப்போ ரீகால் ஆயிடுச்சா? இதுதான் 1A 1B சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அவுட்லைன். இதுதான். அடுத்து சூரா பக்ராவை ஆரம்பித்தோம். ஹுரூஃப் முகத்தாத்தோடு ஆரம்பித்தது. ஹுரூஃப் முகத்தாத்தை பற்றி மாஷால்லா ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொன்னோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அலிஃப் லாம் மீம் போன்ற குரானில் இருக்கக்கூடிய 29 சூறாக்களில் வருது. 19 ஹுரூஃப் முகத்தாத்தெல்லாம் வைத்திருக்கேன். அது 29 சூறாக்களில் பயன்படுத்தியிருக்கேன்லாம் சொன்னோம். சரி, அதனுடைய முதல் பாயிண்டர் என்ன? 1C. அதாவது இந்த குரான் என்பது இறைச்சம் உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டி, இறைச்சம் உள்ளவர்கள் இதிலிருந்து நேர்வழி பெறுவார்கள் என்பது இதனுடைய பொருளாக பார்த்தோம். அப்போ அந்த இறைச்சம் உள்ள முத்தகீன்கள் யாரு? அவங்க தொழுகை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் மறைவானவற்றை நம்புவாங்க, தொழுகை நிலைநாட்டுவாங்க, ஜக்காத் கொடுப்பாங்க. இந்த குரானின் மீது நம்பிக்கை கொள்வாங்க. இதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட மற்ற வேதங்கள் மீது நம்பிக்கை கொள்வாங்க. மறுமையை உறுதியாக நம்புவாங்க. இந்த 5 பண்புகளுடையவர்கள் தான் முத்தகீன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பக்கத்தினுடைய கடைசி பாயிண்டரை பார்த்தோம். அது 2வது பக்கத்திலையும் முதல் வசனம் வரைக்கும் அது தொடர்ந்தது. அவர்கள் தான் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து நேர்வழியில் இருக்காங்க, அவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லி இந்த முத்தகீன்களை பற்றி நம்மளுக்கு ஒரு செய்தி முடிந்தது. ஃபர்ஸ்ட் பேஜினுடைய ஒரு கன்க்ளூஷன். அடுத்து 2வது பக்கம்
பேஜ் நம்பர் 2. இந்த பேஜ் நம்பர் 2ல நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு சொன்னா, இந்த 4 விஷயங்கள் பார்த்தோம். காஃபிர்களுக்கு நேர்வழி இல்லை, முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி இல்லை, குழப்பம் விளைவிக்கக்கூடிய முட்டாள்களாக அந்த முனாஃபிகீன்கள் இருக்கிறார்கள், அந்த முனாஃபிகீன்கள் இரட்டை வேடம் விடுகிறார்கள். இது 2வது பக்கம். அப்படியே நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. 2வது பக்கம் நம்ம படிச்சிருக்கோம். அது நீங்கள் ஜூமில் அட்டன் பண்ணுங்க, அப்படியே ஜூம் மைண்டில் நினைக்கணும். யூடியூப்பில் அட்டன் பண்ணுங்க, அப்படியே யூடியூப்பில் நம்ம பார்த்து நினைக்கணும். அவன் 2வது பக்கத்தில் நம்ம அட்டன் பண்ணமே, இந்த 4 விஷயம் வந்தது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அப்படியே நினைவில் வரணும். லைக் எப்படி காஃபிர்களுக்கு நேர்வழியில் நல்லா சொல்கிறான். அதாவது இஸ்லாத்துக்கே வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தோட இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சும் நான் ஏற்றுக்க மாட்டேன்னு வீம்பு பிடிக்கக்கூடிய அந்த தெரிந்தே நிராகரிப்பு இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லா சொன்னான். அவங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செஞ்சாலும் செய்யட்டும் அவங்க திருந்த மாட்டாங்க, அவங்க இஸ்லாத்துக்கு வர மாட்டாங்க, அவங்களுடைய உள்ளங்கள் மீது, பார்வைகள் மீது, செவி மீதெல்லாம் எல்லாம் வந்து முத்திரையிட்டுட்டான், அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய அதாபு இருக்குன்னு சொல்லி சொன்னான். இதான் 2A. 2Bயோடைய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், முனாஃபிகீன்கள் பற்றியான செய்தி ஆரம்பித்தது. சரியா? இப்படியே சிலர் இருக்கிறாங்க, அதாவது நாங்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டோம், மறுமை நாளை ஈமான் கொண்டோம்னு பொய்யா சொல்றவங்க இருக்கிறாங்க. வமாஹும் பிமுமினீன், ஆனால் அவங்க ஈமான் கொண்டவர்கள் அல்ல, பொய்யாக ஏமாத்துறாங்க. அல்லாஹ்வையும் மூமின்களை ஏமாத்துன்னு நினைக்கிறாங்க, தங்களை தான் ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோயை அல்லாஹ் அதிகப்படுத்துறான். அப்போ இப்படிப்பட்ட முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி இல்லை என்பது 2Bயா பார்த்தோமா? 2Cல என்ன பார்த்தோம்? 2Cல என்ன பார்த்தோம்? அவர்கள் குழப்பம் விளைவிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதாவது நாங்கள் தான் அதாவது சீர்திருத்தவாதிகள்னு சொல்றதும், ஆனால் குழப்பம் செய்கிறதும், முஸ்லீம்களை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் உங்களை சேர்ந்தவங்க தான், நாங்கள் இஸ்லாத்தில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தாங்கன்னா இல்லை நாங்கள் சும்மா ஏமாத்துறதுக்காக போய் அவங்கள்ட்ட நடிக்கிறோன்னு சொல்கிறது. இப்படி வந்து குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ஈமான் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏன் இந்த மடையர்களை போன்று ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க கேட்குறாங்க. இப்படிலாம் நம்ம பார்த்தோம். இதுதான் அவங்களுடைய முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை, முட்டாள்தனமான ஒரு கொள்கை, ஒரு நிலைப்பாடு. ஆக மொத்தம் ஒரு குழப்பவாதிகளாக இருந்தாங்கிற 2C. 2Dல அவங்க எந்த அளவுக்கு முனாஃபிக் தனம் கொண்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவங்க முகத்திரையை வந்து கிழித்து காண்பித்தான். இரட்டை முகம் விடக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஈமான் கொண்டவர்களை சந்தித்தா நாங்க முஸ்லீம்னு சொல்லிக்கிறது, தனிமையில போய் அவங்களுடைய ஷைத்தான்களை அவங்க பார்த்துக்கிட்டாங்க, அவங்க மக்களை பார்த்துக்கிட்டாங்கன்னா சும்மா கிண்டல் பண்றதுக்காக அவங்களோட நாங்கள் இருந்தோம், நாங்கள்லாம் பக்காவா நாங்கள் வந்து இஸ்லாத்துக்கு வெளியில தான் இருக்கோம், இஸ்லாத்தின் பகைவர்களாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிண்டல் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அவங்களை கிண்டல் பண்றான், அவங்களோட வழிகேட்டிலே அவங்களை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் பேஜினுடைய 4th பாயிண்டர்ல டி பாயிண்டர்ல ஃபுல்லாக பார்த்து முடிச்சோம். இதுதான் 2வது பக்கத்துடைய 4 செய்திகள். ஞாபகம் வருதா? அப்போ காஃபிர்களுக்கு நேர்வழி இல்லை, முனாஃபிகீன்களுக்கு நேர்வழி இல்லை, குழப்பம் விளைவிக்கக்கூடிய முட்டாள்களான முனாஃபிகீன்கள் அவர்கள் இரட்டை வேடம் விடுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். 3வது பக்கம் என்ன? 3வது பக்கம் நமக்கு இந்த 2வது பக்கத்தினுடைய செய்தி 3வது பக்கத்தினுடைய முதல் வரியோட முடிஞ்சது. இப்படி ரெண்டு பக்கத்துல மட்டும் இந்த மாதிரி அடுத்த பக்கத்துல எட்டி பார்த்தது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக ஒரு பக்கத்துக்கும் ஒரு பாயிண்டர் அமைஞ்சது, 4 பாயிண்டர் அமைந்தது. அப்போ இவர்கள் நேர்வழியை வந்து விற்று வழிகேட விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இந்த விற்பனை, இந்த வியாபாரம் அவளுக்கு நஷ்டமானது அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த முனாஃபிகீன்களை பற்றி சொல்லி முடிச்சு. அது 2Dயோட அது முடியுது. அதுக்கப்புறம் 3வது பக்கத்து 4 செய்திகள் என்ன? முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் சொல்றான். முனாஃபிகீன்களை வைத்து அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் சொல்றான். அது நெருப்பை வைத்து ஒரு உதாரணம் சொல்றான். 2வது மழையை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு உதாரணம் சொன்னான். 3வது பக்கத்தினுடைய செகண்ட் பார்ட் 3B. 3Cல வந்து குர்ஆன் அழைத்து, உலக மக்கள் அனைவரும் அழைத்து குர்ஆன் சொல்லக்கூடிய உபதேசம், குர்ஆனின் முதல் அழைப்பு என்று நம்ம பார்த்தோம். 3D அப்படிங்கிறது வந்து குர்ஆனுடைய ஒரு சவால், அழைத்து ஒரு அழைப்பு பணியை முன்வைத்து விட்டு அல்லாஹ் தஆலா ஒரு சவால் விடுகிறான். அதை நம்ம 3Dல பார்த்தோம். சரி, அப்போ முனாஃபிகீன்கள் சம்பந்தப்பட்ட முதல் உதாரணம் என்ன? நெருப்பு மூட்டியவருடைய உதாரணத்தை போன்று அந்த நெருப்பை நோக்கி வந்து அந்த வெளிச்சம் இருக்கும் பொழுது, அதாவது ஒரு வெளிச்சத்தை அது ஏற்படுத்துது. வெளிச்சம் ஏற்பட்டதுக்கப்புறம் அல்லாஹ் அந்த வெளிச்சத்தை இல்லாமல் ஆகிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவங்க இருள் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி தான் முனாஃபிகீன் அப்படிங்கிறவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோன்னு சொல்கிறாங்க, அது அவங்களுக்கு வெளிச்சம் கிடைப்பது போன்று. அப்புறம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்க, இருட்டில் ஆயிடுறாங்க. திரும்ப இஸ்லாத்துக்கு வரலாம்னு நினைக்கிறாங்க, இஸ்லாத்தில் இருக்கலாமான்னு நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வெளியே போயிடுறாங்க. அப்படியே அவங்களுக்கு வெளிச்சம் வந்துட்டு போகுது, அந்த வெளிச்சத்தை அவங்க பயன்படுத்திக்கல, பக்குன்னு வெளிச்சம் அடிச்சுட்டு போயிடுற மாதிரி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லைட்டை ஈமானவங்க பயன்படுத்திக்கல. இந்த மாதிரி அல்லாஹ் அவங்களை வந்து இருட்டில் விட்ட கதை தான் என்று அவங்க செவிடர்கள், ஊமையர்கள், பார்வையற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவங்க திருந்துறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா முனாஃபிகீன்களுக்கு நெருப்பை வைத்து, நெருப்பு மூட்டியவருடைய ஒரு உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொன்னான். இதை விரிவா நம்ம பார்த்தோம். அப்போ இது நம்மளுக்கு ஞாபகத்தில் வரும், நெருப்பை கொண்டு ஒரு உதாரணம். அடுத்து மழையை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான உதாரணத்தை சொன்னான். வானிலிருந்து இறங்கக்கூடிய ஒரு மலை அவர்களுக்கான உதாரணம். அதுல வந்து இடி மின்னல் சத்தம்லாம் வருது. இடியோட சத்தம் வரும்போது காதை அடைச்சிக்கிறாங்க,
பார்வையை பறிச்சிடுமோ அப்படிங்கிற மின்னல் வரும்போது பயப்படுறாங்க, அப்படியே நின்றுறாங்க. மின்னல் வெட்டி ஒரு வெளிச்சம் கிடைச்சதுன்னா மட்டும் கொஞ்சம் நடந்து போறாங்க. மின்னல் இல்லாட்டி இருட்டில் நின்றுறாங்க. இந்த மாதிரியான நிலை தான் அந்த முனாஃபிக்கின்களுடைய நிலைமை. அப்போ அந்த மின்னல் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஹிதாயத்து, ஈமானை போன்று அந்த ஈமானுடைய விஷயத்துல அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வெளிச்சத்துல இருக்கிற மாதிரி, ஈமானை இழந்துட்டாங்கன்னா அவங்க இருட்டில் இருக்கிற மாதிரி. ஆக அந்த ஈமானை அவங்க பயன்படுத்திக்கல, அதனால அவங்க இருட்டில் தான் இருக்கிறாங்க, அவங்க வந்து நெருக்கதியில தான் அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நேர்வழி பெற முடியாது என்ற அல்லாஹ் மழையை கொண்டும் இடி மழை மின்னல் வெளிச்சத்தை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி முடிச்சான். இது வந்து நம்ம 3Bல பார்த்தோம். அப்புறம் 3Cல வந்து குரான் அழைத்தது. இதுதான் அல் குரானுடைய முதல் அழைப்பு. அதாவது குரானை நாம் எடுத்து முதல் பக்கத்திலிருந்து ஓத ஆரம்பித்தா குரானை மனிதனை அழைக்கக்கூடிய ஒரு ஸ்டைல், ஒரு அட்ரஸிங் அப்படிங்கிற மீனிங் இங்கே தான் ஆரம்பிக்கும். 21வது வசனத்துல மனிதர்களே என்று அழைத்து உங்களை படைத்து உங்கள் மூதாதையர் படைத்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் தாவா செய்யக்கூடிய முதல் தாவா இடம்பெறுது. அந்த தாவா பண்ணி அல்லாஹ் அந்த அல்லாவுடைய பண்பை சொல்றான். வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், வானிலிருந்து மழை இறக்குனா, மழை இறக்கி இந்த பூமியிலிருந்து மனிதர்கள் உண்ணக்கூடிய உணவுகளை எல்லாம் உருவாக்குனா, அப்படிப்பட்ட இறைவனுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இணை வைக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அழகான அழைப்பை நம்ம இங்க பார்த்தோம். குரானுடைய அழைப்பு. அடுத்து குரான் ஒரு சவால் விட்டது. இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த குரானை உங்களால் ஏற்றுக்க முடியல, இது அவரே உருவாக்குனதுன்னு சொல்றீங்க, இல்லது இறை வாக்கியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இதே மாதிரி ஒரு சூறாவை கொண்டு வாங்களே பார்க்கலாம் என்று அல்லாஹ் கேட்டது. 10 சூறாவை கேட்டதும் இருக்கு, முழு குரானை இதை கொண்டு வர முடியுமான்னு கேட்டது இருக்கு. அது வெவ்வேறு இடங்கள்ல எங்கே வருதுன்னு சொல்லி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பட்டியலிட்டதெல்லாம் நம்ம ஃபுல்லா பார்த்தோம். இந்த இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானை கொண்டு ஒரு சவால். என்ன சவால்? இது மாதிரி ஒரு சூறா உருவாக்க முடியுமாங்கிற சவால். மாஷா அல்லாஹ், இது படிச்சவங்களுக்கு நம்மளுக்கு நல்லபடியா ஞாபகம் வரும். ஓகே, தேர்ட் பக்கத்துடைய 3 பாயிண்டர்ஸ் என்ன? முனாஃபிகீன்களுக்கு நெருப்பை கொண்டு உதாரணம், முனாஃபிகீன்களுக்கு மலையை கொண்டு ஒரு உதாரணம், அடுத்து குரானுடைய அழைப்பு, அடுத்து குரானுடைய சவால். இதுதான் தேர்ட் பக்கத்தினுடைய 4 பாயிண்டர்ஸ். அடுத்து 4வது பக்கம். 4வது பக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான எச்சரிக்கையை சொன்னான். சவால் விட்டுட்டு சவாலை ஜெயிச்சாங்களா என்ன? யாருனாலையும் ஜெயிக்க முடியல. அவர்களை அல்லாஹ் எச்சரித்தான். இப்படி உங்களால செய்ய முடியலன்னா நரகத்தை பயந்துக்கிறீங்க. அது காஃபிர்களுக்காக நிராகரிப்பாளர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கூடிய நரகத்தை பயந்துக்கிறீங்கன்னு அல்லாஹ் எச்சரித்து, அந்த அல்லாஹ்வை உண்மையில் ஏற்று நடக்கக்கூடிய ஈமான்தாரிகள் நல்ல முறையில் செய்யக்கூடியவங்களுக்கு அழகான சொர்க்கங்கள் உண்டு என்ற அல்லாஹ் அதுல சில ஒரு காட்சியை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஒரு பழம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இது முன்னாடி கொடுத்த மாதிரி இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா சாப்பிட்டு பார்ப்பாங்க, டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா, ஒரு ட்விஸ்டிங்கா அவர்களுக்கு வந்து மாஷா அல்லாஹ் சொர்க்கத்தில் கனி வகைகள் கொடுக்கப்படும். அவர்களுக்கு தூய மனைவிமார்கள் உண்டு, நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று அதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப எச்சரிக்கை, சுப செய்தி. 4th பாயிண்டருடைய 4வது பக்கத்தினுடைய முதல் பாயிண்டர் என்ன? 4A சுப செய்தியும் எச்சரிக்கையும் சுப செய்தியும். 4B கொசுவை கொண்டு அல்லாஹ் ஒரு அழகான உதாரணம் சொன்னான். 4C வழி தவறுபவர்கள் யார் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 4th கடைசியா எவ்வாறு நிராகரிக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய ஒரு தோரணை. சரி, அப்ப 4A பத்தி நம்ம இப்ப பார்த்துட்டோம். 4B என்ன? கொசுவை கொண்டு கூட அல்லாஹ் தஆலா உதாரணம் செய்யறான். கொசுவை கூட நான் உதாரணம் சொல்றதுக்கு நான் வைக்கப்பட மாட்டேன், அதை விட அற்பமானதை கூட நான் உதாரணம் சொல்லுவேன். அப்ப மூமின்கள் இதை கொண்டு அல்லாஹ்வின் நோக்கத்தை புரிவார்கள். காஃபிர்கள் இதை வைத்து விதண்டாவாதம் செஞ்சு இன்னும் வழிகேட்டில் போவாங்க. அல்லாஹ் விரும்பினா எதை வச்சு உதாரணம் சொல்ல முடியும்னு கொசு அல்லாஹ் தஆலா உதாரணத்துக்கு எடுத்தான். இந்த கொசு உதாரணம் எடுத்ததுக்கான சில ஹிக்மத்துக்களை பத்தி நம்ம தஃப்சீர் குறிப்பிலிருந்து சொன்னோம். சரி, அடுத்தது 4Cல நம்ம பார்த்தோம். அதாவது அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி, உறுதியான ஒப்பந்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மீறுகிறார்களே. அதே மாதிரி அல்லாஹ் எதை சேர்த்து வாழணும்னு சொல்லி எதெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லி சொல்றானோ அதெல்லாம் வந்து பிரிச்சு உடைச்சு வாழ்றாங்களே, அவங்க தான் வந்து நஷ்டவாளிகள் என்று சொல்லி, அப்ப வழி தவறக்கூடியவர்கள் யாராக இருக்கிறார்கள்? தெளிவுகள் கிடைத்த பிறகும், அத்தாட்சிகள் கிடைத்த பிறகும் வேண்டுமென்றி வழி தவறக்கூடியவர்களாக இந்த சமுதாய மக்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த முனாஃபிகீன்கள் இருக்கிறார்கள். மதீனத்து இந்த இணை வைப்பாளர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். கடைசியாக அல்லாஹ் தஆலா கேட்கிறான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், எப்படிதான் நீங்க இவ்வளோ அத்தாட்சிகள் உங்களுக்கு முன்பாக காட்டப்பட்ட பிறகும், இறை வேதம் இறங்கிய பிறகும், இறை தூதர் அனுப்பப்பட்ட அவருடைய போதனையை நீங்கள் கண்கூட பார்த்த பிறகும் எப்படிதான் நிராகரிக்கிறீங்களோ என்று அல்லாஹ் தஆலா ஒரு படைப்பின் விஷயத்த சொல்லி சொன்னான். நீங்க இப்ப உயிரோடு இருக்கிறீங்க, அதுக்கப்புறம் அதாவது உயிரற்றவர்களாக இருந்தீங்க, உங்களை உயிருள்ள மனிதர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். திரும்ப உங்களை உயிரற்றவர்களாக ஆக்கி திரும்ப உயிர் கொடுத்து எழுப்புவான். இவ்வளவு விஷயங்கள் நடக்க இருக்கிறது, எவ்வளவு விஷயங்கள் நடந்து இருக்கிறது, இப்படி இருந்து நீங்க எப்படிதான் நீங்க இறைவனை நீங்க நிராகரிக்கிறீங்களோ என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அந்த வானத்தை படைத்தவனாக வந்தான் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா வந்து எல்லா விஷயத்தின் மீது ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் நம்ம பார்த்தோம். அப்போ 4வது பக்கத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி நிராகரிக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டான். ஸோ அந்த 4வது பக்கம் 4 செய்திகள் என்ன? 3வது பக்கத்தினுடைய தொடர்ச்சியில
அந்த சவாலை வெல்ல முடியாதவர்கள் நரகத்தின் எச்சரிக்கை, கட்டுப்பட்டு வாழக்கூடிய மூமின்களுக்கு சுப செய்தி, பொசுவை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு அழகான ஒரு உதாரணம், வழி தவறுபவர்களாகத்தான் இந்த மக்கள் இருக்கிறார்கள் சொல்லக்கூடியது 4C. 4Dல எப்படிதான் இந்த மனித சமுதாயம் அல்லாஹ்வை நிராகரிக்க முடியுதோ என்று அல்லாஹ் தஆலா லாஜிக்கலி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அடுத்த 5வது பக்கத்தை நம்ம பார்த்தோம். இது அடுத்த ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆனது. புது ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆனது ஆரம்பித்தது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா வந்து ஒரு கலீஃபாவை படைக்க போறேன்னு சொல்லி அந்த விஷயத்துல மாணவர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத, கலீஃபா மீதான கேள்வி. அப்ப கலீஃபான்னு சொல்லி அதுக்கு அவர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க அல்லாஹ்ட்ட அப்படிங்கிறது. ஓகேங்களா? 2வது 5Bல நம்ம பார்த்தோம். அல்லாஹ் அந்த கலீஃபாவாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க திருப்பி சொன்னது இதெல்லாம் நம்ம பார்த்தோம். 5Cல பார்த்தோம். அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜ்தா செய்யும்படி அல்லாஹ் தஆலா மாணவர்களிடத்தில் சொல்லும்போது இப்லீஸ் மட்டும் சஜ்தா செய்ய மறுத்தது 5Cல பார்த்தோம். 5Dல வந்து அவர்கள் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரு தருணத்தில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டார்கள், சறுக்கி விட்டார்கள், பிறகு தௌபா செய்தார்கள், அல்லாஹ் அவங்களோட பாவ மன்னிப்பை ஏற்றான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சு இதில் நம்ம முடித்தோம். 5வது பக்கத்தில் இந்த டாபிக் வந்தது. இதில் நம்ம நிறைய தஃப்சீரை பார்த்தோம். ஓகேயா? அப்போது அல்லாஹ் படைக்க போகிறேன்னு சொன்னதும் நிறைய அப்ஜெக்ஷன் தெரிவித்து நாங்கள் தான் உன்னை வணங்கிட்டு இருக்கிறோமே, தஸ்பீஸ் செய்கிறோமே அப்படி இருந்தும் குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு படைப்பு வேணுமான மாணவர்கள் கேட்டதுக்கு உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் வாய்ப்பு ஒத்துங்க என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா வந்து அவர்களுக்கு சொன்னான். அடுத்ததாக அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகிமையை எடுத்து உணர்த்தும் வண்ணமாக அவங்களுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்து அவங்கள சொல்ல வச்சு மாணவர்கள் சொல்ல முடியாமல் நின்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அது எல்லாத்தையும் சொல்லி கல்வியில் இவர்கள் உயர்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா உணர வைத்தான். அதுக்கப்புறம் தான் அந்த சஜ்தாவுடைய மேட்ரு 5Cல நம்ம பார்த்தோம். இப்லீஸ் ஏன் இங்கே வந்தாங்கிற விளக்கத்தை கூட இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னதை வச்சு நான் சொன்னேன். மாணவர்களுக்கு தானே சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சொன்னான். அவன் இப்லீஸ் எங்கேருந்து வந்தான், அவன் ஜின் இனத்தை சார்ந்தவனாச்சு என்ற விளக்கத்தெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவன் மறுத்து அவன் காஃபிர் ஆயிட்டான், சஜ்தா செய்ய மறுத்து அவன் காஃபிர் ஆயிட்டான். அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமை சொர்க்கத்தில் இருக்க சொன்னான். ஆனால் அந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு சொன்னான். ஆனால் அவங்க நெருங்கி சாப்பிட்டு அல்லாஹ்வுடைய என்ன சொல்றது ஒரு அதிருப்திக்கு அவர்கள் ஆனானார்கள். பிறகு நீங்கள் உலகத்துக்கு இறங்கி போயிருங்க, நீங்கள் உலகத்தில் போய் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்துல இறக்கி விட்டாங்கிறத 5வது பக்கத்தில் பார்த்தோம். ஒரு கால் ஜுசு இதோட நிறைவடையுது. அடுத்த 6வது பக்கத்தை பார்த்தோம். இந்த 6வது பக்கத்தில் அதனுடைய தொடர்ச்சி அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த மாதிரி நீங்கள் உலகத்தில் தான் நீங்கள் இருக்கணும், உலகத்தில் என்னுடைய கைடன்ஸ், என்னுடைய வழிகாட்டுதல், என்னுடைய நபிமார்கள் எல்லாம் வருவாங்க, மனித சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட பல ஆண்டுகள் அந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் விசாரணைக்கு நீங்கள் வரணுங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இறக்கி விட்டேன் அப்படின்னு சொன்னான். வழிகாட்டுதலின் முடிவு, அதாவது அல்லாஹ்வுடைய கைடன்ஸை யார் பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கான நியதி என்ன, அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது, அவங்க அச்சப்பட தேவையில்லை, அவங்க நாளை மறுமையில வெற்றி பெறுவாங்க. ஆனால் அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவங்க நரகவாதிகள், அவங்க நரகத்தில் நிரந்தரமா இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டவர்களுக்கான ஆறுதல், அதை நிராகரிப்பவர்களுக்கான முடிவு, கெட்ட முடிவு பற்றி அல்லாஹ் தஆலா வழிகாட்டுதல் முடிவுன்னு சொல்லி 6Aல பேசலாம். ஞாபகம் இருக்குல்ல? அப்புறம் 6Bல தான் வந்து இந்த பனி இஸ்ராயேலுடைய சாப்டர் ஸ்டார்ட் ஆனது. இன்னும் அது போய்கொண்டு தான் இருக்கு, ஒரு ஜுஸை தாண்டி அது போக தான் போகுது. ஓகேங்களா? 6Bல தான் இந்த யூதர்கள், இந்த பனி இஸ்ராயேலர்களுடைய விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஆரம்பித்து அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழைப்பு பணி அவர்களுக்கு தாவா பண்ணதிலிருந்து அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறான். அடுத்து அவங்களுக்கு பண்ண அட்வைஸ் 6Cல நல்ல அமல்கள் செய்யுங்கன்னு சொல்லி லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் டீட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டது. அப்புறம் 6Dல வந்து அந்த மறுமை நாளை குறித்து அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எப்படி அழகா எச்சரிக்கை செய்தாங்கிறத பார்த்தோம். ஓகே, அப்போ 6A பற்றி இப்போ நான் ஓரளவுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். 6Bல வந்து அல்லாஹ் தஆலா அவர்களை வந்து அழைத்து உங்களுக்கு நிறைய அவர்களை அழைத்து வந்து உங்கள் மீது நான் நிறைய அருள் புரிந்திருக்கேன், நீங்கள் செய்த வாக்குறுதி பூர்த்தி செய்யுங்க அப்படின்னே தான் அவங்களுடைய டாபிக் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஓகேங்களா? ஊஃபி பியாஹதிக்கும் ஒய்யா ஃபாலஹபூன், எனக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை பூர்த்தி செய்யுங்க, உங்களுக்கு நான் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதியை நான் பூர்த்தி செய்வேன், என்ன மட்டுமே நீங்கள் பயப்படுங்கன்னு சொல்லி இந்த 40வது வசனத்திலிருந்து இவர்களுடைய சரித்திரம் சம்பவம் ஆரம்பமானது. அல்லாஹ் அவங்களுக்கு சொன்ன முதல் கட்டளை ஆமீனு பிமா அன்ஸல்து முஸத்திகீன லிமா மஅக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சரியான முறையில் ஈமான் கொள்ளுங்க, வலா தகுன அவ்வல காஃபிரின் பி, நீங்கள் முதல் காஃபிர்களாக ஆகிவிடாதீர்கள், நீங்கள் தான் முதல்ல ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய போதனையையும் அவருடைய வேதத்தையும் அனைத்தையும், ஆனால் முதல் காஃபிராக நீங்கள் ஆயிட்டீங்களே, ஆனால் இப்படி நீங்கள் ஆகக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அறிவுறுத்தி, இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை அற்ப காசுக்காக வேண்டி வித்துறாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 கட்டளைகளை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்னான். அடுத்ததாக 4வது கட்டளையாக சத்தியத்தை கொண்டு அசத்தியத்தையும் அசத்தியத்தை கொண்டு சத்தியத்தையும் நீங்கள் குழப்பாதீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சொன்னான். கிட்டத்தட்ட ஒரு 7 கட்டளைகளை அல்லாஹ் தஆலா சொன்னான். அடுத்த பாயிண்ட் எல்லாம் நற்செயல் செயல்கள் என்று அப்படி ஆரம்பிக்குது. தொழுகை நிலைநாட்டுங்க, ஜகாத் கொடுங்க,
எல்லாரோட சேர்ந்து நீங்கள் தொழுவுங்க, மக்களுக்கு நன்மையை விட்டு உங்களை நீங்கள் மறந்துடுறீங்களா, வேதம் படிக்கிறீங்களா இருக்கீங்களே, அறிவில்லையான்னு கேட்டது. அதுக்கப்புறம் அல்லாட்ட பொறுமை கொண்டு தொழுகை கொண்டு உதவி தேடுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். இது நிச்சயமாக இறையச்சம் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது முடியும், மற்றவங்களுக்குலாம் இது பாரமானது. இறையச்சம் உள்ளவங்க யார், அவங்க வந்து அல்லாஹ் சந்திக்க போகிறவங்க நம்பிக்கையோடு இருப்பாங்க, அவன்கிட்ட தான் நம்ம திரும்ப போகிறவங்க நம்பிக்கையோடு இருப்பாங்க. அப்படி உள்ளவங்களாம் நீங்கள் இருக்கணும், அப்படி இருக்க மாட்டீங்களே என்ற ரீதியில் அல்லாஹ் தஆலா சொன்னதுதான் இதில் வந்தது. கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 கட்டளைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. என்ன? ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ் இறக்கி எல்லாத்தையும் ஈமான் கொள்ளுங்க, சிலது ஏற்கிறது சிலது மறுக்கிறது அப்படிலாம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஈமான் கொள்ளுங்க, இறை நிராகரிப்பாரா ஆகாதீங்க. 3வது, உலக ஆதாயத்துக்காக வேண்டி மறுமை வித்துறாதீங்க, அல்லாவுடைய வேதத்தை அற்ப காசுக்கு வித்துறாதீங்க. 3வது. 4வது, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி குழப்பி அடிக்காதீங்க, மக்களுக்கு மாற்றி சொல்லாதீங்க. சத்தியம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், அசத்தியம் என்ன நல்லா தெரியும், வேதம் கொடுக்கப்பட்டவங்க. இந்த நார வேலையை பார்க்காதீங்க, மாற்றி சொல்றது, இதை செய்யாதீங்க. 4வது. 5வது, தொழுகையில் என்ன நாட்டுங்க. 6வது, ஜக்காத்தை கொடுங்க. ஓகேங்களா, தொழுகையில் என்ன நாட்டு ஜக்காத் கொடுங்க. முஸ்லீம்களுக்கு சொல்லப்பட்ட அந்த கடமை நீங்களும் செய்யுங்க, அவங்களோட சேர்ந்து தொழுவுங்க. ஓகேங்களா. 7வது, சத்தியத்தையும் அதாவது உங்கள் மக்களுக்கு நல்லதை சொல்லிட்டு நீங்க செய்யாம இருக்காதீங்க, இது தவறு. 7வது. கடைசி 8வது விஷயம் வருது, பொறுமையை கொண்டும் தொழுவை கொண்டும் நீங்க அல்லாட்ட உதவி தேடுங்க, அல்லாஹ் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வான். இதுதான் இறை எச்சமுடையவருடைய பண்பு என்று இந்த 8 கட்டளைகள் அவர்களுக்கு சொல்லப்பட்டது. மாஷா அல்லாஹ். அந்த 6வது பக்கத்தில் இதை நம்ம விரிவாக பார்த்தோம். அடுத்த திரும்ப அவங்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அந்த ஒரு நாளை அஞ்சு கொள்ளுங்கள், அந்த நாளில் யாருக்கு எந்த உதவியும் செஞ்சிட முடியாது. நீங்கள் என்னன்னா அவங்க காப்பாற்றவங்க இவங்க காப்பாற்றவங்கன்னு இருக்கிறீங்க. நம்ம 20வது பக்கம் படித்தோம்ல, ஒரு இது அதாவது 19, 20லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. தீல்க உம்மத்துன்னு அந்த காலத்து நடத்தில் சொல்லுவாங்க. இவங்களுக்காக தான் சொல்கிறோம். அவங்களாம் நல்ல மக்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல மக்கள், வாழ்ந்தாங்க, நல்லா வழிகாட்டினாங்க, வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அவங்களோட சந்ததின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, அதில் எந்த புண்ணியமும் இல்லை. நம்ம படித்தோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும். எந்த ஆன்மா யாருக்கு எந்த உதவியும் செஞ்சிட மாட்டாங்க, அவங்க நிலைமையில தான் இருப்பாங்க. ஓகேயா. யாரும் பரிந்துரையும் உங்களுக்கு பலன் அளிக்காது, எதையும் காம்பன்சேட் நீங்கள் பண்ணிட முடியாது, எந்த பகரமும் யார்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த மறுமை நாளை அஞ்சு கொள்ளுங்கன்னு அவங்களுக்கு ஆணித்தனமாக அழுத்தமாக சொல்லப்பட்டது. இதுதான் 6வது பக்கம். பனி இஸ்ரவேலர்கள் என்று அழைத்து அல்லாஹ் தஆலா முதல்ல ஒரு 8 கட்டளையை சொன்னா, திரும்ப பனி இஸ்ரவேலர்கள் என்று அழைத்தெல்லாம் அந்த மறுமை அஞ்சிக்கிறீங்க, மறுமை அச்சம் இல்லாத மாதிரி நீங்க நடக்கிறீங்களேன்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். அடுத்து 7வது பக்கம். 7வது பக்கத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள் அல்லாஹ் தஆலா அடுக்க ஆரம்பிச்சார். கிட்டத்தட்ட ஒரு 6 நியமத்துகள் இந்த பக்கத்தில் நம்ம பார்ப்போம். 7A அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தந்தது, செய்தியை தந்தது அப்படின்னு சொன்னா, ஃபிரௌனிடமிருந்து அவர்கள் மீட்கப்பட்டதை பற்றி அல்லாஹ் தஆலா நினைப்படுத்தினான். 7A. 7Bல 40 இரவுல இருந்து தௌராவை பெறுவதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போனது, அதுக்கப்புறம் அவங்க வழிகேட்டது, இது 7Bல வரும். 7Cல காளை கன்றை வழிபடக்கூடியவர்களாக அவங்க ஆனாங்க, அதுக்கு அவங்களுக்கு என்ன தௌபா செய்யும்படி சொல்லப்பட்டது. 7C. 7Dல அதுக்கப்புறமா அல்லாஹ்வை காட்டுங்கன்னு சொல்லி கிறுக்குத்தனமா கேட்டு அல்லாஹ்விடத்துல இன்னொரு தண்டனை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அதாவது மேகம் நிழலாகவும் மண்ணு செல்வ உணவு எல்லாம் கொடுக்கப்பட்டதுங்கிறது ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு 7Dல பார்த்தோம். ஸோ 7வது பக்கம் என்பது இந்த பனி இஸ்ரவேலர்களுக்கான நியமத்துக்களை ஆல்மோஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுது. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன 7A, ஃபிரௌனிடமிருந்து உங்களை நான் மீட்டி எடுத்தோமே அல்லாஹ் தஆலா நினைப்படுத்துறான். அதாவது மதீனாவில் இருக்கக்கூடிய இந்த யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த வரலாறுலாம் சொல்லி காட்டுறான், எப்படிலாம் நீங்க பட்டீங்க, அவன்கிட்டேருந்து உங்களை காப்பாற்றணும்லன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வர்றான். இவ்வளோ நடந்து உங்களுக்கு அவ்வளோ ஃபேவர், இவ்வளோ நியமத்துகள் செய்யப்பட்டும் இப்போ நன்றி கெட்டவர்களாக இருந்து உங்கள் வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் மறைச்சி இந்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றாமல் எதிர்த்து முதலாக நீங்கள் நிற்கிறீங்க, இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு செயல் என்று அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான். புரியுதா? அப்போ 7Aல என்ன, ஃபிரௌன் உங்களுக்கு கொடுமையான வேதனை கொடுத்துட்டு இருந்தா, ஆண் பிள்ளைகளை அறுக்கிறது, கொல்வது, பெண் பிள்ளைகளை மட்டும் விட்டு வைக்கிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஃபித்னா செஞ்சுட்டு இருந்தா, அதுலேருந்து உங்களை காப்பாற்றலையா, கடலை பிளந்து உங்களை ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து காப்பாற்றலையான்னு சொன்னது 7A. மாஷா அல்லாஹ். இதெல்லாம் பற்றி நல்லா விரிவாக பார்த்தோம். அடுத்ததாக அதுக்கப்புறம் காப்பாற்றி அவங்க ஒரு நிலைக்கு அடுத்த நகரத்துக்கு அவங்க போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌரா கொடுப்பதற்காக ஒரு 40 நாள் அழைத்து தௌராங்கிற வேதத்தை கொடுத்து, இதன் மூலமாக நீங்க இன்னும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறணும், நேர்வழி பெறணும், இறை அருளை பெற வேண்டும் என்பதற்கு ஒரு வேதத்தை கொடுத்தான். 40 இரவுகள் அவங்க இருந்து தௌரா வாங்கிட்டு வர போன அந்த கேப்ல பண்ண வேலை இருக்கே, ஒருத்தன் வந்தானா சாமிரிங்க, ஒருத்தன் வந்தானா அவன் மாடை செஞ்சானா, ஹுவார்னு கத்துனுச்சான், அது பின்னாடி போனீங்களேடா என்று அல்லாஹ் தஆலா சொல்லி அப்படி உங்களை மன்னிச்சுங்க. நன்றி உள்ளவர்களாக நீங்க இனிமையாவது ஆக மாட்டீங்களா என்ற அடிப்படையில் நீங்க காளை கன்றை வணங்கிய பிறகு கூட உங்களை நான் மன்னிச்சேன் என்று அல்லாஹ் தஆலா
சொல்லி இந்த இப்படிப்பட்ட ஒரு வயது ஆச்சைன மூசல் கித்தாபுல் ஃபுர்கான் லஅல்லகும் தஹ்ததூன், இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு வேதம், சத்தியம் அசத்தியத்தை பிரித்து காட்டக்கூடிய அற்புதமான வேதத்தை கொடுத்து நீங்க எல்லாம் இன்னும் நேர்வழி பெறணுங்கிறதுக்காக. ஆனா அந்த கேப்ல பகிரங்க வழிகேட்டில் போயிட்டீங்க, அதுதான்டா நீங்க என்று அல்லாஹ் தஆலா சொன்னதுதான் அந்த 7B. 7Dல இருந்தாலும் நீங்க பண்ணது சின்ன பிரச்சனை கிடையாது, சாதாரண மன்னிக்க முடியக்கூடிய ஒரு குற்றம் இல்லை. நேர்வழி கொடுத்த பிறகு ஃபிரௌனிடமிருந்து கண்முன்னமாக இறை உதவியை பார்த்த பிறகு, குதிரத்தையும் மோஜிசாக்களையும் பார்த்த பிறகு நீ காளைக்கன்றை வணங்கி தெய்வமாக எடுத்துக்கொண்டது ஜீர்ணித்துக் கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பரவாயில்லன்னு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இதுக்கு சாதாரண தௌபா கிடையாது, மாறி மாறி விட்டுட்டு சாவு என்று அல்லாஹ் தஆலா சொன்னதுதான் ஃபக்துரு அன்ஃபுஸக்கும் என்று 70,000 நபர்கள் வெற்றி கொண்டு அவர்கள் மடிந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சரி போதும், இருக்கிறவங்க தௌபா செஞ்சு மனிதர்களாக திருந்தி வாழுங்கன்னு அல்லாஹ் தஆலா வாய்ப்பை கொடுத்தான். இது அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த நியமா. ஓகே, அதை நம்ம 7Cல பார்த்தோம். ஃபைனலி 7Dல அதுக்கப்புறம் கூட ரத்தத்திலே ஊறி போன அந்த குணம் மாறாது அப்படிங்கிற மாதிரி, அல்லாஹ் பார்த்தா நல்லா இருக்குமே கொஞ்சம் காட்ட மாட்டீங்க அப்படின்னு கூட கேட்டீங்களேடா, யா மூசா லன்னுக்மின லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா என்று கேட்டீர்கள். உடனடியாக வானத்திலிருந்து ஒரு வேதனை வந்து அப்படி கேட்டவர்களை பிடித்து கொண்டது, நீங்கள் வேறு சிலர் மற்றவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சும்மாவா விட்டான், அவங்களுக்கு நிறைய நேமத்தை செஞ்சான். வதல்லல்னா அலைக்குல் கமாம், மேகத்தை நகர்ந்து நீங்கள் செல்லக்கூடிய இடத்துக்கெல்லாம் நிழலாகவும், வஅன்ஸல்னா அலைக்குல் மன்னா செல்வா, மண்ணு செல்வா எனக்கூடிய ஒரு அழகான உணவை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். மண்ணுனா என்ன, செல்வானா என்ன எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். மாஷா அல்லாஹ், கேள்வியெல்லாம் கேட்டு நிறைய பேர் பதிலாம் சொன்னீங்க. ஹைர், இப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்து அவர்களை சிறப்பித்தான். இதுதான் இந்த 7th பக்கம். அப்போ 7th பக்கத்தில் நிறைய நியமத்துகள் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 6 நியமத்துகள் இப்போ நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஃபிரௌனிடமிருந்து மீட்கப்பட்டார்கள், இது முதலாவது. 2வது, கடலை பிளந்து அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செஞ்சான், இது கண்கூட அவங்க பார்த்த ஒரு விஷயம், இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியமத்து. 3வது, காளைக்கன்றை வணங்கிய பிறகும் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களை மன்னித்தான். அதாவது அப்படி மாறி ஷிர்க் செஞ்சு இருந்த போதிலும் கூட நீங்க மாறி மாறி வெட்டி கொண்டால் இந்த மரண தண்டனையில் அவர்கள் மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. 70,000 நபருக்கு மேல உள்ளவங்க அவங்களுடைய வாய் வழியான தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். 3வது ஃபேவர். 4வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அதாவது இறந்தவர்களை திரும்ப உயிர்ப்பித்து எழுத்தான். சும்மா பாயசனாக மின்பாதி மௌத்திக்கும், அதை நம்ம சொல்ல மறந்துட்டோமே. அது 4வது ஒரு பாக்கியம். அடுத்தது, மேகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நிழலாக ஆக்கி கொடுத்தது 5வது நியமா. கடைசி 6வது, மண்ணு செல்வம் எனக்கூடிய ஒரு உணவை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எந்த சிரமமும் இல்லாம சந்தோஷமா சாப்பிட்டு நீங்க தெரியலாம் என்ற அடிப்படையில், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களா நீங்க இருங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த 6 நியமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 7வது பக்கத்துல நினைவுபடுத்தினான். ஹைர், அடுத்து 8வது பக்கத்துல பார்த்தோம். 8வது பக்கத்துல அல்லாஹ் தஆலா வந்து அவர்களுக்கு சொன்ன விஷயங்கள் என்ன? 4 செய்திகள். 8வது பக்கம் என்ன? ஒரு நகரத்தில், அந்த பைத்துல் முகத்தஸ் இருக்கக்கூடிய நகரத்தில் அவங்க எப்படி நுழையணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்படுது. 8A. 8Bல வந்து தண்ணி வேணும்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட அவங்க கேட்டுக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, தண்ணிக்காக ஒரு அற்புதம் நடந்தது. 8Cல உணவுக்காக அவங்க கோரிக்கை வைத்தாங்க, அதுக்காக அவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டது. 8Dல வந்து அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஒரு இழிவு, ஒரு தண்டனை பத்தி நம்ம பார்த்தோம். ஸோ 8A நகரத்தில் நுழையுங்கள், 8B தண்ணீருக்கான துஆ, 8C உணவுக்கான கோரிக்கை, 8D அவர்களுக்கு ஏற்பட்ட தண்டனை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இது விரிவாக பார்க்குறதா இருந்தா 8A அப்படிங்கிறது வந்து அந்த பைத்துல் முகத்தஸ்குள்ள நீங்கள் நுழையும் போது ஹெப்பா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னாங்க. ஹின்தான் சொன்னாங்க. பணிவாக நுழைங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து வேற மாதிரியான பணிவில்லாத நிலைமையில திமிரான முறையில அவங்க நுழைஞ்சாங்க. அது பல்வேறு அறிவிப்புகள் எப்படிலாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இதனால அல்லாஹ் அவர்களுக்கு வானத்திலிருந்து ஒரு அதாபை கொடுத்தான், ஒரு இழிவை அவர்கள் மீது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினா ஒரு தண்டனை அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதுதான் 8A. 8Bல என்ன வந்து அவங்க தண்ணீருக்காக வேண்டி சுலபமான முள்ள தண்ணீர் குடிக்கணும், அவங்க போற இடத்துல தண்ணீர் இருக்கணுங்கிறதுக்காக அவங்க துவா செய்யும்படி கேட்டுக்கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் இஸ்தஸ்கா மூசா ரப்பஹ் லிகௌமிஹி, தனது இறைவனிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துவா செஞ்சாங்க. மாஷா அல்லாஹ், பாறை அடிங்க என்று சொன்னா 12 ஊற்றுகள் அந்த பாறையிலிருந்து வந்தது. 12 கோத்திரத்தார்களும் அவர்கள் அதிலிருந்து குடித்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம மாஷா அல்லாஹ் பார்த்தோம். 8B. 8Cல உணவுக்காக வந்து கோரிக்கை வச்சாங்க. இதுதான் அநியாயமான ஒரு கோரிக்கை. மண்ணு செல்வம் எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, எங்களுக்கு பூண்டு வேணும், வெங்காயம் வேணும், கீரை வேணும், பருப்பு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. திருந்தாத ஜென்மங்களா, இஹ்பிது மிஸ்ரா ஃபஇன்ன லக்கும் மா ஸஅல்தும், வேற ஊருக்கு நீங்க போங்க, நீங்க வந்து நகரத்துக்குள் நுழையுங்கள், அங்க உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை இந்த இடத்துல அவர்கள் சம்பாதித்தார்கள். அல்லாஹ் தரப்பிலிருந்து இழிவும் இயல்பையும் அவர்கள் மீது சாட்டப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இது போன்ற அத்தாட்சிகளை எல்லாம் அவர்கள் நிராகரித்ததின் காரணத்தினால்,
நிராகரித்ததுனா இங்கே என்ன அர்த்தம் சொன்னோம்? நன்றி இல்லாமல் நன்றி கெட்டவர்களாக இருப்பதும் நிராகரிப்பு. இதன் காரணத்தினாலும் எத்தனையோ நபிமார்களை நியாயமின்றி அவர்கள் கொண்டதின் காரணத்தினாலும் அவர்களும் சரி, இங்கே அவர்களை மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லும். அதுக்கப்புறம் வந்த பல சமுதாயத்தை அடுத்தடுத்த தலைமுறைகளை சேர்த்து சொல்றான். நபிமார்களை கொண்டவர்கள் அல்லாஹ்வுடைய நேமத்துகளை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, வசனங்களை நிராகரித்தார்கள். அதன் காரணத்தினால இழிவையும் அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து ஏழ்மையையும் அவர்கள் பெற்றார்கள், சுமந்து கொண்டார்கள். அவர்கள் வரம்பை மீறியதன் காரணத்தினால் இப்படிப்பட்ட நிலைமைக்கு ஆளானார்கள். இப்படி ஒரு தண்டனையை மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இப்படி நடந்து கொண்ட இவர்களும் பெற்றார்கள், இவர்களின் சந்ததிகள் அடுத்தடுத்து வந்தவங்களும் பெற்றார்கள் என்று நம்ம விரிவான அடிப்படையில் நம்ம அதை பார்த்தோம். அடுத்து 9வது பக்கம். 9வது பக்கத்தில் அல்லாஹ் ஒரு பொது நீதியை சொன்னான். யாரா இருந்தாலும் அப்படிங்கிற அடிப்படையில் மூமின்களா இருந்தாலும் சரி, ஓகே, பாயிண்டரை முதல்ல அடிக்கிறோம். 9வது பக்கத்தில் நம்மளுக்கு 4 செய்திகள். என்ன? ஈமான் கொண்டு நல்லமல் செய்கிறவங்களுக்கு என்ன அல்லாஹ்ட்ட இருக்கக்கூடிய முடிவு, அல்லாஹ்வின் நீதி என்ன? அது 9A. 9B தூர் மலைக்கு கீழே அல்லாஹ் அவர்களிடத்தில் அதாவது வாக்குறுதி பெற்றது 9B. 9Cல வந்து சனிக்கிழமை விஷயத்துல இவங்க வரம்பு மீறினாங்க அப்படிங்கிறத 9Cல பார்த்தோம். 9Dல தான் சூரா பக்ராவுடைய மெயினான டாபிக். அதாவது பசுமாட்டை அறுக்க வேண்டும் என்று அவர்களிடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அவங்க என்ன அதுக்கு பதில் சொன்னாங்க. அந்த பசுமாட்டின் கதை நம்மளுக்கு 9Dல வந்தது. ஓகே, இப்போ இதை நம்ம திரும்ப பார்க்கறதா இருந்தால் 9A அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா வந்து ஒரு பொது நீதியை சொன்னான். யாராக இருந்தாலும் சரி, இன்னல்லதீன ஆமனு ஈமான் கொண்டு இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது மூமின்களோ அல்லது கிறிஸ்துவர்களோ யூதர்களோ நஸாரா அல்லது கிறிஸ்துவர்களோ அல்லது சாபியின்களோ யார் அல்லாஹ் இந்த 4 தரப்பினர்கள் யாரா இருந்தாலும் சரி, சாபியின்களை பத்தி விளக்கலாம் நிறைய சொன்னோம். ஓகேங்களா? அப்ப இவங்க யாரா இருந்தாலும் சரி, உண்மையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு மறுமை நாள் மீது நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்கள் செய்தால் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல கூலி உண்டு. இந்த வசனத்தின் பின்னணி காரணம் கூட என்னெல்லாம் நம்ம சொன்னோம். ஹைர், இதை நம்ம 9A அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம். 9Bல இந்த யூதர்கள் திரும்பவும் அவர்கள் கட்டுப்பாட்டை இழந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கட்டுப்படாமல் அவர்கள் தான் தோன்றித்தனமாக அவர்கள் தௌராவை பின்பற்றாமல் அவர்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது, மன இச்சையை பின்பற்றி நடக்கும்போது அல்லாஹ் தஆலா தூர் மலை கொண்டு வந்து அப்படியே தலைக்கு மேலே வச்சு போட்டுறவா, இல்லை வேதத்தை ஒழுங்கா பின்பற்றுவியா என்று கேட்டபோது பின்பற்றுறோம் என்று சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை புறக்கணிச்சு தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம 9Bல விரிவாக பார்த்தோம். 9Cல அவர்கள் வந்து சனிக்கிழமை விஷயத்துல ஒரு பெரிய ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய ஃபித்னா செஞ்சு அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அவங்க ஆளாகி அவர்களை வந்து அல்லாஹ் தஆலா குரங்கா போங்கடா என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்படியான ஒரு தண்டனைக்கு அவங்க ஆளானாங்க. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பாடமாக நக்காலன் ஒரு அந்த அன்றைய காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் ஒரு பாடம் படிப்பனையாக, அதற்கு பின்னால் வரக்கூடிய சமுதாய மக்களுக்கெல்லாம் ஒரு உபதேசமாக இதை அல்லாஹ் தஆலா ஆக்குனா. இதன் பின்னணியும் கூட நம்ம பார்த்தோம், எப்படி உண்மையிலே குரங்கா மாறினாங்களா, எத்தனை நாளைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க, அதெல்லாம் பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன விளக்கத்தில் நம்ம பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ 9C வந்து இந்த சனிக்கிழமையில வரம்பு மீறி அவங்க அல்லாஹ்வுடைய தண்டனை பெற்றது. 9D அப்படிங்கிறது நீண்ட பாயிண்டர். அதில் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த பசுமாட்டனுடைய விஷயத்தை பார்த்தோம். இந்த சூரா பக்ரான் பேர் வந்தது இங்கேருந்து ஆரம்பித்தது. இந்த 67வது வசனம் தான் அதுக்கான காரணம், பக்ரா என்று. அப்போ ஒரு கொலையாளி மேட்டரில் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாங்க, அதை பற்றி அடுத்த பக்கத்தில் தான் வரும். இருந்தாலும் அதை வந்து அல்லாஹ் தஆலா வந்து இங்கேருந்தே ஆரம்பிக்கிறான். இந்த கொலையாளி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பசுமாட்டை நீங்கள் அருங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னா, என்னது பசு அறுக்கணுமா, நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் பசு அறுக்கணும்னு சொல்லும் பொழுது என்ன விளையாட்டான்னு கேட்டாங்க. விளையாடுறதுக்கு நான் என்ன அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க. அல்லாஹ் நான் வந்து இந்த மாதிரி கேலி கிண்டல் செய்வதை விட்டும் பரிகாசம் செய்வதை விட்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அப்படிப்பட்ட மடையனா ஆவதை விட்டு என்னை பாதுகாப்பானாக, விளையாட்டு கிடையாது, சீரியஸாக தான் சொல்கிறேன், போய் மாடு பிடிச்சிட்டு வாங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்ல, மாடு பிடிக்க போன கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அது நிறத்தை சொல்லுங்க, அது தன்மையை சொல்லுங்க. முதல்ல என்ன கேட்டாங்க, அதனுடைய வயசை பற்றி கேட்டாங்க, எந்த மாதிரி வயசாக இருக்கணும் அப்படின்றதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா சொன்னால் அது கிழடாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி வலா பிக்ர் அது வந்து ரொம்ப இளங்கன்றாகவும் இருக்கக்கூடாது, இடைப்பட்ட வயசாக இருக்கணும், இப்போ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் போய் திரும்ப வந்து கேட்டாங்க, நிறத்தை சொன்னால் நல்லா இருக்குமே, கலர் என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கலர் சொல்லப்பட்டது சஃப்ரா ஃபாகிஉல் லௌனஹா தஸுரு நாதிரின், பளிச்சுன்னு நல்ல மங்களகரமான மஞ்சள் கலர் மாட்டை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் 10வது பக்கத்துல இது தொடர்ந்தது. 10வது பக்கத்தினுடைய 7ஐயும் அவங்களுடைய 3வது கேள்வியை நம்ம பார்த்தோம். 10A இந்த மாட்டை பற்றி அவங்க கேட்ட 3வது கேள்வி. என்ன கேள்வி? ரொம்ப குழப்பமா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எப்பயாவது நாங்கள் அந்த மாட்டை கரெக்டாக கண்டுபிடிக்க நினைக்கிறோம், அந்த மாட்டை பற்றி இன்னும் கொஞ்சம் விளக்கம் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துவதனால அது வந்து நிலத்தில் ஏறிவிட்டதாக உழுது பார்த்ததாக இது இருக்கக்கூடாது, நீர் பாய்ச்சியதாக இருக்கக்கூடாது, ஒரு குறை கூட இல்லாத, ஒரு வடு கூட இல்லாத, கீரல் கூட இல்லாத
ஸ்க்ராட்ச்லெஸ்ஸாக அது இருக்கணும் என்று இன்னும் அவர்களுக்கு அது கடினமாக்கப்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஒரு மாட்டை ஒருத்தர்கிட்டேருந்து அவங்க பெற்றுக்கொண்டு வந்து மிக வேதனையோடு, அதாவது பாரத்தோடு அவர்கள் அறுத்து முடித்தார்கள் என்று நம்ம 10A பார்த்தோம். இதுக்கு நிறைய விளக்கங்களையும் பார்த்தோம். உங்களுடைய சிந்தனையில் அப்படியே வந்துட்டு போகணும்னு நான் நம்புறேன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். 10Bல தான் அந்த கொலையாளி யார் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய குத்ரத்தாக அல்லாஹ் தஆலா வந்து அது நிரூபிச்சு காமித்தான். அந்த அறுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த மாட்டினுடைய ஒரு சதையை எடுத்து இறந்த கொலையாளி மேல நீங்க அடிங்க அப்படின்னு சொன்னதும், அடிச்ச உடனே ரத்தம் சொட்ட எந்திரிச்சு என்னை கொலை செஞ்சவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்ப இறந்து போனார் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இதில் கூட சில பேர் அதுக்கப்புறம் கூட நிறைய பேர் இதில் என்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்படி எப்படி, அதாவது 40 ஆண்டுகள் அவர்கள் தேடினார்கள், 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்துச்சுங்கும் போது 40 ஆண்டுகளுக்கு அந்த பாடி அப்படி இருந்ததா, அந்த உடல் அப்படி இருந்ததா, 40 ஆண்டுகள் அந்த மக்கள்லாம் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. அது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி தான் சொல்றாங்க. ஏன்னா இமாம் தபரி இதை சொல்றாங்க. அந்த காலத்துல நிறைய இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிதர்சனத்திற்கு என்ன சொல்வது, ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் இது ஒரு அடிப்படையான ஒரு குறிப்பு தான். அந்த அடிப்படையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் அந்த உடல் அப்படிதான் வச்சிருந்தான். அது ஒரு குதிரத்தாகவே அது நடந்தது. அதே மாதிரி ஒரு கொலையாளி யாருங்கிறத சொல்லிட்டு இறந்து போனாரு. அதுக்கப்புறம் கூட அவங்க ஏத்துக்கல என்பதாக நம்ம பார்த்தோம் 10Bல. அதுக்கப்புறம் அவங்க அதை மறுத்துட்டாங்க. அதான் 10Cல அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய நெஞ்சம் கல் நெஞ்சங்களை போன்று ஆகிவிட்டது. அப்போ கூட இலகலை, ஒரு இறந்தவர் உயிர்ப்பித்து எழுந்து கொலையாளி யாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அதை ஏத்துக்கிற மனநிலையில அவங்க இல்லை. திரும்பவும் அவங்க சண்டை தான் போட்டுக்கிட்டாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்றான், கல்லை விட மோசமானவர்களாக இந்த பனி இஸ்ரவேலர்கள் ஆகிவிட்டார்கள். சும்ம பஸத் குலூபுகும் மின் பஅதி ذلك என்ற வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்ப 10C கல் நெஞ்சம் கொண்டவர்கள் என்று அந்த கல்லை பத்தி அல்லாஹ் சூப்பரா சொன்னானே. கற்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் விழக்கூடிய கற்கள் இருக்கிறது. وَإِنَّ مِنَ الْحِجَارَةِ அல்லாஹ்வுடைய கற்கள் எப்படிப்பட்டதெல்லாம் இருக்குது. லமா யதஃபஜ்ஜரு மின்ஹுல் அன்ஹார், கற்களிலிருந்து நதிகள் ஓடக்கூடிய கற்களும் இருக்கிறது. அதே மாதிரி கற்களிலிருந்து லமா யஷக்கக ஃபயஹ்ருஜு மின்ஹுல் மா, கற்களிலிருந்து பீரிட்டு தண்ணீர் வேகமா வரக்கூடிய கற்களும் உண்டு. وَإِنَّ مِنْهَا لَمَا يَهْبِطُ مِنْ خَشْيَةِ اللَّهِ, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்கி உருண்டு கீழே விழக்கூடிய கற்களும் கூட இருக்கிறது. ஆனா அதெல்லாம் விட மோசமானவர்களா இருக்கிறாங்க. இந்த 3 விரீதியான பாறைகளை பத்தி அல்லாஹ் சொன்னதற்கு நல்ல சிறந்த மார்க் அறிஞர்கள், முஃபஸ்ஸிரீன்கள் என்ன அழகான விளக்கங்கள் சொன்னாங்கலாம் நம்ம பார்த்தோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இதான் நம்மளோட 10C. கல்லை வைத்து அல்லாஹ் தஆலா சொல்லி, கல்லு கூட தேவையில்ல, அல்லாஹ்க்கு பயப்படக்கூடியது தான். ஆனா கல் நெஞ்சம் கொண்ட இந்த பனி இஸ்ரவேலர்கள், பல மனிதர்கள் அல்லாஹ்வை அஞ்சாமல் இருக்கிறார்கள் என்று நம்ம 10Cல பார்த்தோம். ஃபைனலி 10Dல அரை ஜுஸ் இதோட நிறைவடைந்தது. 10வது பக்கத்தின் 4வது பாயிண்டர்ல அவர்கள் மாறுகிறார்கள், அதாவது மாறி மாறி பேசுகிறார்கள், மாறு வேடம் போடுகிறார்கள், மறைந்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற அந்த 2 ஃபேஸஸ். திரும்ப அந்த அவங்கள்ட்ட இருந்த முனாஃபிக் தனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். முதல்ல முனாஃபிக்களை பத்தி அல்லாஹ் தஆலா ஆரம்பத்துல சொன்னால, இப்ப இந்த யூதர்கள் பச்சை முனாஃபிக்கின்களாக எப்படி நடந்துக்கிறாங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு ஆறுதலா சொன்னான், உங்களெல்லாம் அவங்க ஈமான் கொள்ளுவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு ரொம்ப எதிர்பார்க்காதீங்க, ஆசைப்படாதீங்க. அவங்க வந்து அல்லாஹ்வுடைய கலாமை நேரடியா கேட்டுமே கூட அப்படியே மாத்தி வேணும்னே மாத்தி விளக்கம் சொன்னவங்க. அதை புரிஞ்சு மிம்பாதி மக்கள் புரிந்ததுக்கு அப்புறம் தெரிந்தே திரித்து அவர்கள் எல்லாம் சதி செய்தவர்கள். அதனால நீங்க சொல்றத, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதை கேட்டவங்க எல்லாம் இஸ்லாத்தை வந்துருவாங்கன்னு முழுசா நம்பாதீங்க. அதே மாதிரி அவங்களோட ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். அவர்கள சிலர் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேங்கிற பேர்ல, அதாவது நடிப்பதற்காக வேண்டி முஸ்லீம்களோட வந்து முனாஃபிக் தனத்தோட உட்கார்ந்துருக்கிறவங்க கொஞ்சம் ஆர்வப்பாளர்ல ஓட்டவாயா அவங்க வந்து சில விஷயத்தை எங்க வேதத்துல இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குதான், ஆமாதான், இவர் உண்மை தூதர் தான் அப்படிதாங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று உளறிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க தனிமையில போனதுக்கு அப்புறம் இப்படி அவசரப்பட்டு நீங்க சொல்லிட்டீங்களே, நாளைக்கு மறுமையில இவங்க இதே எவிடன்ஸா எடுத்துட்டு வந்து ப்ரூஃபா எடுத்துட்டு வந்து நம்மளை சட்டை பிடிக்கிறதுக்காக நீங்க இப்படிலாம் உளர்னீங்க, கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்க மாட்டீங்களா என்று அவர்களே அவர்களுக்கு மத்தியில இப்படி பேசி கொண்டது, அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் இப்படி உபதேசித்து கொண்டதை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காமிச்சான். அஃபலா தாக்கிலூன், அறிவோடு நடந்துக்க மாட்டீங்களான்னு சொல்லி அந்த முனாஃபிகின்களுக்கு மத்தியில அந்த யூதர்கள் பேசி கொண்டதை பத்தி நம்ம 10Dல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இதோட நம்மளுடைய 10 பக்க செய்திகள் மாஷா அல்லாஹ் 40 பாயிண்டர்களாக நிறைவு பெறுகிறது. 10 பக்கம், ஒரு பக்கத்துல 4 பாயிண்டர்ஸ். இந்த 40 பாயிண்டர்ஸை நம்ம இப்படி பார்க்கும் போதே இந்த செய்தியில நம்ம ஞாபகம் வந்துடணும். ஒரு 10 பக்கத்தை முழுமையா படிக்கிறங்கிறது ஒண்ணு,
அந்த 10 பக்கத்தை முழுமையாக படித்து தர்ஜுமா வாசிக்கிறது உண்டு. நம்ம கோர்ஸினுடைய பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 10 பக்கத்தினுடைய பாயிண்டர்ஸை பார்க்கும்போது மாஷா நம்மளுக்கு ஞாபகம் வரும். இப்போ கூட நம்மளுக்கு முழுசா வராமல் இருந்திருக்கலாம். இந்த ரிவிஷனுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் மறந்த நிலையில இருந்திருக்கலாம், கொஞ்சம் டச் இல்லாம. இப்போ இந்த ரிவிஷனுக்கு அப்புறம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இந்த பாயிண்டர்ஸை பார்க்க நம்மளுக்கு இன்ஷா அல்லாஹ் சிந்தனைக்கு வரணும். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. நேர்வழிக்கான பிரார்த்தனை, முத்தகீன்களுக்கு நேர்வழி, முத்தகீன்களின் பண்பு அப்படிங்கும்போது முதல் பக்கம் அப்படியே நம்மளுக்கு ஞாபகத்தில் வரலாம். அப்படியே இந்த செகண்ட் பேஜ் அப்படி நீங்களே பாருங்க. இப்போ நான் பார்த்து திரும்ப சொல்றதுக்காக இல்லை, நீங்களே இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சுப்ஹானக்கல்லாஹ் மதுவா ஓதுனதுக்கு அப்புறம் கன்ஃபார்மா எடுத்து அப்படியே பாருங்க. பார்த்து இதை பார்த்தா நம்மளுடைய சிந்தனைக்கு ஞாபகம் வருதா அப்படி பார்த்து நீங்க அரபிக்கை பார்க்கணும். ஏன்னா டிரான்ஸ்லேஷனை பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம முழுக்க ஒரு 3/4 மணி நேரம் செலவு பண்ணி நீங்க வார்த்தை பொருள் கேட்டு படிச்சிருக்கீங்க. அப்போ இந்த பாயிண்டரை படிங்க, இந்த ஆயத்தை பாருங்க, அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஆமா, அல்ஹம்துலில்லாஹ் இது படிச்சோம், இதுக்கு இந்த தஃசீர்லாம் சொன்னாங்க, இவ்வளோ விளக்கம் சொன்னாங்க, அது இப்னு அப்பாஸ் சொன்னாங்களா, சுத்தி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, இப்னு அபி ஹாத்திம்ல வந்துச்சா, இது தபரிலே வந்துச்சா, அதெல்லாம் வரைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் வரணுங்கிறது நிபந்தனை இல்லை, அவசியம் இல்லை. வந்தா அல்ஹம்துலில்லாஹ் குறைஞ்சபட்சம் இப்படிலாம் விளக்கம் சொன்னாங்களே, இந்த வரலாறு சொன்னாங்களே, இந்த சம்பவம் சொன்னாங்களேன்றா நம்ம மைண்டுக்கு வரணும். இப்படி 3வது பக்கத்தை ஓப்பன் பண்ணுங்க, அப்படியே ரைட் சைடு பாருங்க, உங்களுக்கு நம்மளுக்கு அப்படியே ஞாபகம் வரணும். 4வது பக்கத்தை ஓப்பன் பண்ணுங்க, அப்படியே இது பாருங்க, அப்படியே ஞாபகம் வரணும். இப்படி ஒன்றா கன்ஃபார்ம் என்ன செய்யுங்க, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் இந்த பாயிண்டரில் இதை நம்ம படித்தோம், ஆமாம் இது படித்தோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில நேரத்தில் நம்ம பாயிண்டர் வந்து போட்டிருப்போம், ஷார்ட்டாக இருக்கும், ரைட் சைடில் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். அப்போ நற்செயல் செய்யுங்கள் அப்படிங்கிறது மட்டும் தான் பாயிண்டர் நேம். அந்த நற்செயல் என்னங்கிறதுலாம் ரைட் சைடில் நீங்கள் அரபிக்கை பார்க்கும்போது ஞாபகம் வரணும். தொழுவணும், ஜகாத் கொடுக்கணும், ருக்கு செய்கிறவங்களோட செய்யணும், இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வரணும். வந்துச்சுன்னா உண்மையிலே பெரிய சக்ஸஸ். தர்ஜுமாவை பார்க்காம ஒரு பாயிண்டரை பார்த்து ஒரு 4 வார்த்தையை பார்த்து ஒரு 15 வரி ஒரு முழு பக்கம் என் சிந்தனைக்கு ரீகால் ஆகுதுன்னா உண்மையில அச்சீவ்மெண்ட்டாக இல்லையாங்க? சும்மா சொல்லாதீங்க, உண்மையில அச்சீவ்மெண்ட்டாக இல்லையா? நிச்சயமாக நீங்கள் இதை ஒத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி இந்த 7வது பக்கத்தை பார்க்குறீங்க, இந்த பாயிண்டரை பார்க்குறீங்க, அரபிக்கை மட்டும் பார்க்குறீங்க, ஞாபகம் வந்துடணும். மாஷா அல்லாஹ். இப்படி தான் நம்ம முழு குரானே நம்மளுடைய டிப்ஸில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வர போகிறோம். அப்படியே இதை பாருங்க, இதை பாருங்க, 9th பக்கத்தை பாருங்க, இதை பாருங்க, 10வது பக்கத்தை 4 பாயிண்டர் பேரை படிங்க. 4 பாயிண்டர் படித்ததும் ஒரு அவுட்லைன் ஞாபகம் வரணும், அது ஒரு ரீகால், அது ஒரு அச்சீவ்மெண்ட். 2வது அந்த 4 பாயிண்டர் படிச்சுட்டு அரபிக்கை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வரணும். அந்த கல்லுங்கும் போது அந்த கல்லுடைய 3 விஷயங்களை அரபியில் படிக்கும் போது இப்படி 3 பண்புகள் கொண்ட கற்கள் அப்படிங்கிறது வரணும். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நல்லா ஞாபகம் வரும். இன்ஷா அல்லாஹ் அதை மறக்காம ஞாபகம் வச்சுக்கிறீங்க. சொல்றதுக்கு முன்னாலேயுமே நம்ம ஞாபகம் வர அளவுக்கு நீங்கள் உருவானீங்களாங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் அடுத்த 10 பக்கத்தை 11வது பக்கத்துலேருந்து இப்போ நம்ம முடிச்ச 20வது பக்கம் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒரு ரீகால் எடுத்துக்கிட்டோம், ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஒரு ஜூஸு நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபீல் பண்ணலாம். புதன்கிழமை கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் நம்ம சந்திப்போம். அதில் அந்த அடுத்த 10 பக்கத்தை நம்ம இதே மாதிரி ஒரு ரிவ்யூ மீள்பார்வை செய்வோம். சரிங்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு குரானை இன்னும் சுலபமாக்கி தருவானாக. இதெல்லாம் ஒரு முயற்சி, குரானை நம்ம படிக்க புரிய நம்ம சிந்தனையில் வச்சிருக்க எடுத்து சொல்வதற்காக. அல்லாஹ் அதில் இன்னும் நம்மளுக்கு குரானை சுலபமான முறையில் புரிந்து முழுக்க மனசில் பதிய வைத்து அதை வாழ்க்கையில் பிரதிபலிக்கவும் வைத்து நம் மூலமாக பல லட்சக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குரானுடைய செய்தியை கொண்டு போய் சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.